அஸ்ஸலாமு அலைக்கும். 2026 டிசம்பர் 31ஆம் தேதி வெளியான தினகரன் லேக் ஹவுஸ் பத்திரிகையின் வெளியீடான தினகரன் செய்தி பத்திரிகையிலிருந்து இன்றைய தினம் வெளியான சில முக்கிய செய்திகளின் தொகுப்பினை உங்களுக்கு தரலாம் என்று முன்வந்திருக்கின்றேன். NCH மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸின் ஊடாக நாளாந்தம் நாட்டிலே நடைபெறுகின்ற சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகின்ற நிகழ்வின் இன்றைய நாளான இன்று வெளியான தினகரன் பத்திரிகையிலிருந்து சில செய்திகளை தொகுத்து உங்களுக்கு வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நாளிதழ் தினகரன் தீட்டியுள்ள செய்திகளில் 2ஆம் பக்க செய்தியாக சூறாவளியால் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவோர் நிவாரணம் அதிகரிப்பு, 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற அனுமதி என்று ஒரு செய்தி முக்கிய செய்தியாக இன்று பிரசுரமாயிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் இன்று முதல் நடைமுறை என்று இன்னொரு செய்தி தினகரனின் 2ஆம் பக்கத்தை அலங்கரிக்கின்றது. இன்றைய தினகரனின் 1ஆம் பக்கம் செய்திகள் எதுவுமே இல்லாத அகன்று செல் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு என்ற படத்தை தாங்கிய பக்கமாக இன்றைய 1ஆம் பக்கம் வெளிவந்துள்ள நிலையில்தான் 2ஆம் பக்கத்தில் முக்கிய செய்திகள் இன்று பிரசுரமாக இருக்கின்றன. இன்னொரு முக்கிய செய்தியாக 50 மாணவர்கள் கூட இல்லாது இயங்கும் 1646 பாடசாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. மழை புயலால் பாதிக்கப்பட்ட 88% மாணோருக்கு உதவி ரூபாய் 25,000 வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு என்ற ஒரு செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. இன்னொரு முக்கிய செய்தியாக சஜித் ஐக்கிய தேச கட்சி இடையில் விசேட கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் தேசிய சவால்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான கொள்கை உத்திகளை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடியுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு முக்கிய செய்தியாக மலையக பாடசாலைகளில் ஆசிரியர் விடுதிகளை நிர்மாணிக்க அமைச்சரவை அங்கீகாரம் என்று அந்த செய்தி தொடர்வதை பார்க்கின்றோம். இன்னொரு தினகரனின் இன்னொரு பக்க அதாவது 3ஆம் பக்க செய்தியாக சில முக்கிய செய்திகள் இன்று பிரசுரமாக இருக்கின்றன. அந்த வகையில் முன்பக்க செய்தியாக பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் மறைவு, உடல்நலக் குறைவால் சுகையினமுற்ற நிலையில் 80வது வயதில் காலமானார் என்று அவருடைய படத்தை தாங்கியதாக அந்த செய்தி இன்று பிரசுரமாக இருக்கின்றன. புனித ரமலான் நோன்பு காலத்தில் பேரிச்சம்பழ இறக்குமதிக்கு வரிச்சலுகை வழங்க முடிவு படத்துடன் கூடிய ஒரு செய்தி இன்று பிரசுரமாக இருக்கின்றது. அதாவது புனித ரமலான் நோன்பு காலத்தில் இலவசமாக விநியோகிப்பதற்காக இறக்குமதி செய்யப்படும் பேரிச்சம்பழத்துக்கு வரிச்சலுகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று அந்த செய்தி மிக அழகாக இங்கே வரையப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாநகர சபையின் பட்ஜெட் இன்று மீண்டும் சபையில் சமர்ப்பிக்கப்படும், முதல்வர் தெரிவிப்பு என்று இன்னொரு செய்தி முக்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றன. கைதான டக்ளஸுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. மன்னிக்கவும், கைதான டக்ளஸுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. தேவை ஏற்படின் நிச்சயம் உரிய பாதுகாப்பு, நீதி அமைச்சர் தகவல் என்று அந்த செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இன்னொரு முக்கிய செய்தியாக எதிர்பார்த்த வருமான இலக்கையும் தாண்டி 300 பில்லியன் ரூபாய் மேலதிகமான வருமானத்துடன் சுங்கத்துறை என்று முக்கியமான செய்தியை தாங்கியதாக இன்றைய தினகரன் தன்னுடைய பக்கத்திலே அந்த செய்தியை தீட்டியிருப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். தினகரனின் 4ஆம் பக்க செய்தியாக கட்டுரை பிரசுரமாக இருக்கின்றது. மழை, வெள்ளம், மண் சரிவு, பேரழிவுகளை தவிர்க்க கூடுதல் எச்சரிக்கை அவசியம் என்று படத்துடன் கூடிய
ஒரு பக்க கட்டுரையாக மரலின் மறைக்கார் வரைந்த கட்டுரை தினகரனின் 4ஆம் பக்கத்திலே இன்று அலங்கரிக்கின்றது. அதைத் தொடர்ந்து 5ஆம் பக்கத்திலும் நிறைய கட்டுரைகள் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக 7ஆம் பக்கத்திலும் சில முக்கியமான செய்திகள் இன்று பிரசுரமாக இருக்கின்றன. அந்த வகையில் அனர்த்த நிலைமைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வது தொடர்பான செயலமர்வு நட்பிட்டி முனை தினகரன் நிருபர் எழுதின அந்த செய்தி இன்றைய தினகரனின் படத்துடன் பிரசுரமாக இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து தினகரனின் சர்வதேச செய்தி பக்கம், அதாவது தினகரன் 11ஆம் பக்கம் சர்வதேச செய்திகள் என்று பிரசுரமாக இருக்கின்றன. அந்த சர்வதேச செய்திகளின் பக்கம் முக்கியமான சில செய்திகள் இன்று பிரசுரமாக இருக்கின்றன. அதில் முன்னாள் பிரதமர் காலிதாவின் நல்லடக்கம் இன்று 3 நாட்கள் துக்கம், இன்று பொது விடுமுறை, அரசு அறிவிப்பு, அதாவது பங்களாதேஷ் அரசு அறிவிப்பு என்று அந்த செய்தி தொடர்கின்றது. நெதன்யாகுவை சந்தித்த ட்ரம்ப், ஈரான் ஹமாஸ் மீது எச்சரிக்கை, காசாவில் 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் பற்றியும் பேச்சு என்றொரு செய்தியும் இங்கு இடம்பெறுகின்றது. தொடர்ந்து தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல், சிகப்பு கோடை, சவுதி அரேபியா என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. புட்டினின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த ஜெலன்ஸ்கி என்று அந்த செய்தி தொடர்கின்றது. சர்வதேச செய்தி. இலங்கையின் விளையாட்டு சம்பந்தமாக விளையாட்டு செய்தி பக்கத்திலே, அதாவது 12ஆம் பக்கத்திலே சில முக்கியமான விளையாட்டு செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. இலங்கை அணிக்கு லசித் மாலிங்க பயிற்சி என்றொரு செய்தியும், பல ஆண்டுகள் கோமாவில் இருந்த இலங்கை முன்னாள் இறையோர் அணி வீரர் ஆஷு காலமானார் என்று ஆஷுவின் படத்துடன் கூடிய முக்கிய செய்தியும் இன்று தினகரனை அலங்கரித்திருப்பதை நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து தினகரனின் 13ஆம் பக்கம் நகர்வலம். இந்த நகர்வலத்திலே சில முக்கியமான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க நடவடிக்கை, விவரங்களும் திரட்டு, மாவட்ட கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பிரதிபலிப்பாளர் RJ மீகாவத்த தெரிவிப்பு என்று அந்த செய்தி தொடர்கின்றது. இன்னொரு முக்கிய செய்தியாக அனுராதபுரத்தில் புதிய பஸ் தரிப்பு நிலையம், அதிகாரிகள் கள விஜயம் என்று ஒரு முக்கிய செய்தியை அனுராதபுரம் தினகரன் நிருபரும் திறப்பனை தினகரன் நிருபர்களும் சேர்ந்து அந்த செய்தியை தினகரனின் நகர்வல பக்கத்திலே பிரசுரித்திருக்கின்றார்கள். இன்னொரு முக்கிய செய்தியாக நாச்சியாதீவு பகுதி விவசாயிகளுக்கு வாழை கன்றுகள் பகிர்ந்தளிப்பு என்றொரு செய்தியை திறப்பனை தினகரன் நிருபர் வரைந்திருக்கின்றார். அந்த செய்தியில் சமூர்த்தி உற்பத்தி கிராமிய வேலை திட்டத்தின் கீழ் வாழை உற்பத்தியை மேற்கொள்ளும் வேலை திட்டம் ஒன்று அனுராதபுரம் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாச்சியாதீவு விவசாய பிரிவின் கழுவாராய்ச்சியாகம கிராமிய பகுதி இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு முக்கிய செய்தி நகர்வலம் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றது. அதாவது அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழிமூல பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி செயலமர்வு, கல்நேவ தினகரன் விசேட நிருபர் அந்த செய்தியை வரைந்திருக்கின்றார். இன்னொரு முக்கிய செய்தியாக நகர்வலம் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றது. அதாவது மாவனெல்லையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம், மாவனெல்லை தினகரன் நிருபர் அந்த செய்தியை வரைந்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து ஹம்மாந்தோட்டை பெற்றோர் மாணவர் விழிப்புணர்வு நிகழ்வில் யூசுப் முஃப்தி என்று ஒரு செய்தி தினகரன் நகர்வலம் பக்கத்திலே இன்று பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து தினகரனின் 17ஆம் பக்கத்தில் முக்கிய செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. அதாவது கிராம சேவை உத்தியோகத்தரின் பணிகளுக்கு இடையூறு, மன்னாரில் போராட்டம் என்றொரு செய்தியும், கொடிகாமத்தில் புதிய மரக்கறி சந்தை தொகுதி திறப்பு என்றொரு செய்தியும் இன்றைய 17ஆம் பக்கத்தை அலங்கரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தினகரனின் 18ஆம் பக்க கிழக்கின் குரல் செய்தி பகுதியிலே இயற்கை அனர்த்தத்துக்கு பின்னர் மட்டக்களப்பில் வளமைக்கு திரும்பும் சுற்றுலாத்துறை என்றொரு முக்கியமான செய்தியும், நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்குமாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வேண்டுகோள், கிண்ணியா மத்திய நிருபர் வரைந்த செய்தி ஒன்றும்
தன்னியக்க உபகரணத்தை கண்டுபிடித்த மாணவனுக்கு கௌரவிப்பு. காரைதீவு குரூப் நிருபர் வரைந்த ஒரு செய்தியும் இன்றைய தினகரனை அலங்கரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தன்னியக்க வெள்ள வீதித்தடை உபகரணத்தை கண்டுபிடித்த சம்மாந்துறை மாணவர் ஒருவருக்கு ஊக்குவிப்பாக 50,000 ரூபாய் பணப்பரிசை சம்மாந்துறை பிரதேச சபை வழங்கி கௌரவித்தது என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத் தொடர்ந்து தினகரனின் 19ஆம் பக்கம் மலைச்சாரல் பகுதியிலே ஒரு முக்கிய செய்திகள் பிரசுரமாயிருக்கின்றன. அதாவது சரிந்த மண்மேடுகளில் குவிந்துள்ள மண்ணை அகற்றுவது சவாலான பணியாகும். மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி எம்பி தெரிவிப்பு என்று அந்த செய்தி தொடர்கின்றது. இன்னொரு முக்கிய செய்தியாக தித்வா சூறாவளியின் தாக்கம், சேதமடைந்த மதஸ்தலங்கள் மீண்டும் புனரமைப்பு என்று தலவாக்கலை குரூப் நிருபர் எழுதிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இன்னொரு முக்கிய செய்தியாக 3 தோட்டங்களில் 20,000 கஞ்சா செடிகள் அழிப்பு என்ற ஒரு செய்தி இரத்தினபுரி சுழற்சி நிருபர் வரைந்திருக்கின்றார். அதாவது பலாங்குடை தனமல்வில வீதியில் ஹம்பேகமுவ திவுலான காட்டுப்பகுதியில் கஞ்சா தோட்டங்களை நடத்திய 2 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத் தொடர்ந்து பல முக்கிய செய்திகள் இன்றைய தினகரனை அலங்கரித்திருக்கின்றன. அந்த வகையில் தினகரனின் 22ஆம் பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதாவது மட்டக்களப்பில் தொழிற்பயிற்சி நிலையங்களை பலப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே நேரடி விஜயம் என்றொரு முக்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இன்னொரு செய்தியாக ஆன்மீக தலைவர் முஹியுத்தீன் அல் காதிரி பேர்வழிக்கு விஜயம் என்றொரு செய்தியை படத்துடன் பிரசுரமாக இருக்கின்றது. அதாவது பேர்வலை விசேட நிருபர் அந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றார். வறுமை ஒழிப்பு தொடர்பாக தெளிவூட்டல் பயிற்சி பட்டறை. இந்த செய்தி புத்தளம் தினகரன் நிருபரால் வரையப்பட்ட செய்தி. இதுவும் இன்றைய தினகரனின் 22ஆம் பக்கத்தை அலங்கரிக்கின்ற முக்கிய செய்திகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. நன்றி சகோதரர்களே. இதுவரையில் இன்றைய நாள் தினகரனின் முக்கிய செய்திகள் உங்களுக்கு அதாவது உங்களுடைய பார்வைக்காக என்னால் வழங்கப்பட்டிருந்தன. இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்தி கண்ணோட்டத்தை அவதானித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ARM ரஃபியுதீன், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.